வணக்கம் நட்புகளே, மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. அத்தியாயம் 23. ஷார்ப் பைசா. அஷிதா உற்சவியின் கூற்றில் விழித்துவிட்டு, இப்ப ஏன் நீ அவனை ஐஸ் வைக்கிற? அதான் எப்படியும் விட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சுல்ல என்றாள் நக்கலாக. சஜித்தோ, இத அன்னை கேட்டு இருக்கணும் என முணுமுணுக்க அது ஸ்வரூப்பிற்கும் கேட்டதில் நொடியில் அவள் மீதிருந்த ரசனை பார்வையை மாற்றி இருந்தான். உற்சவிதான் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஆடவனின் முகத்தை கண்ணெடுக்காமல் பார்த்தபடி இருக்க, ஸ்வரூப், எதுக்கு இப்படி பாக்குற என்றான் முறைப்பாக. இல்ல, நீ உண்மையாவே ஹேண்ட்ஸமா தான் இருக்கியா, இல்ல என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியறியான்னு பாக்குறேன் என யோசனையுடன் கூற, அஷிதா, அடியே, அவன் வச்சிருக்கிற கூலிங் கிளாஸ் வேணும்னா நேரடியாவே கேட்டு வாங்கிக்க. அதை விட்டுட்டு அவனை சைட் அடிச்சு நாயை ஏவி விட வச்சிடாத என மிரண்டாள். உற்சவி அவளை முறைக்க, சஜித் உற்சவியை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு, அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு என்றான். அதனை சட்டை செய்யாதவள், இது எனக்கு தேவையில்லாத தகவல். அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனா என்ன, கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு இருந்தா எனக்கு என்ன, கூட சுத்துற வர சைட் அடிக்க வேண்டியதுதான் என சஜித்தை திகைக்க வைத்தவள், யூனோ ஸ்வரூப், இப்ப எல்லாம் நான் கவிதை யோசிக்கிறேன்னா பாத்துக்கோயேன். நான் மட்டும் கவிதாயினி ஆனேன்னா அதுக்கு முழு காரணமும் நீ மட்டும்தான் என்றவளுக்கு ஸ்வரூப் கடுப்பாவதை பார்த்து ஆனந்தமாக இருந்தது. நான் சைட் அடிக்க கூட ஒர்த் இல்லையா? மவன, உன்னை திருப்பி என்ன சைட் அடிக்க வைக்கிறேன் இரு என சபதம் எடுத்துக்கொண்டவள் அனைத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டே அவனை கிண்டல் அடித்தாள். அஷிதாவிற்கு தலையை பீத்து கொள்ளாத குறைதான். நீ கவிதாயினி ஆக மட்டும் அவன் காரணமா இருக்க மாட்டான்டி, ஜெயில கைதியாகவும் அவன் தான் காரணமா இருக்க போறான் என கலாய்க்க, அத்தனை நேரமும் குறும்பு கூத்தாடிய முகம் நிச்சலனமாய் மாறியது. நீ எனக்கு ஃப்ரெண்டா, அவனுக்கு ஃப்ரெண்டாடி என சிறு முறுவலுடன் கேட்ட உற்சவி சட்டென பார்வையை வீடியோவில் திருப்பி பேச்சை மாற்றினாள். ஏனோ பாவையின் பார்வை ஸ்வரூப்பின் இரும்பு இதயத்தை உருக்கும் உணர்வு எழ வலுக்கட்டாயமாக அவனும் கவனத்தை வீடியோவில் திசை திருப்பினான். மீண்டும் மீண்டும் அந்த ஒளிப்பதிவை பார்த்தும் கூட சரியாக அங்கே என்னதான் நடக்கிறது என்று கணிக்க இயலவில்லை. இவங்க சம்பந்தப்பட்ட வேற வீடியோ கிளிப்பிங்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு என்று தம்பியிடம் கூற, உற்சவி சிந்தனையுடன் நீல சட்டைக்காரனை ரீவைண்ட் செய்து ஜூம் செய்து பார்த்தாள். ஃபேஸ் ஓரளவுதான் கிளியரா இருக்குனாலும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு என புருவம் சுருக்கினாள். ஸ்வரூப் தீவிரத்துடன், எங்க பாத்திருக்க என கேட்டதும், அதான் ஞாபகம் வரல டைனோசர், ஆனா பார்த்த மாதிரியே இருக்கு என்றால் குழம்பி. சஜித், திருட போன இடத்துல பாத்திருப்பியோ என்று சந்தேகமாக கேட்க, அப்படி இருக்க எல்லாம் வாய்ப்பில்ல. நான் திருட போறதே நைட்ல தான். யார் வீட்டுல திருடி இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது என யோசனையில் மிதந்ததில், ஸ்வரூப், ராகேஷோட ஆபீஸ்ல பாத்திருக்க வாய்ப்பு இருக்கா விஷா என கேட்டு நெற்றியை நீவினான். அவளும் மேலும் 2 நிமிடம் யோசித்து விட்டு, இல்ல, எனக்கு சுத்தமா ஞாபகமே வரல. மேபி ராகேஷ் ஆபீஸ்ல பாத்திருக்கலாம், பட் நாட் ஷூர் என்றதும், அஷிதா, அப்ப விகா கிட்ட கேட்கலாமே, ராகேஷ் ஆபீஸ்னா அவ பாத்திருக்கலாம்ல என்றதும், குட் பாயிண்ட் என வேகமாக எழுந்தாள். நால்வரும் ஜோஷித்தின் அறைக்கு செல்ல, ஸ்வரூப் வெளிப்புறத்தில் இருந்து சாவி கொண்டு திறந்ததை கண்டதும் உற்சவி எகிரினாள். எதுக்குடா வெளியில பூட்டி இருக்க என காட்டமாக கேட்க, அதற்கு பதில் கூறாதவனாய் உள்ளே சென்றான். அங்கு சோஃபாவில் விஹானா கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருக்க, ஜோஷித் பற்ற வைக்காத சிகரெட் ஒன்றை வாயில் வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அவளது நிலையை கண்டதும் உற்சவி, ஏன் டால்ஸ் இப்படி உட்கார்ந்திருக்க, என்ன செஞ்சான் இவன் என்று பதற்றம் கொண்டவள், நீ என்ன பூட்டிட்டு வந்த என்று ஸ்வரூப்பிடம் சண்டைக்கு சென்றாள். ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத, உன்னையவே நான் ரூம்ல வச்சு பூட்டிட்டு தான் போனேன், அதுவே தெரியல உனக்கு என முகத்தை சுருக்கியவன் ஜோஷித்திடம், ஃபீலிங் பெட்டர் என கேட்டான். என அவன் தலையாட்டிட உற்சவி கொந்தளித்தாள். டேய், இங்க ஒருத்தி காட்டு கத்தா கத்திட்டு இருக்க, நீ நல்லா விசாரிச்சிட்டு இருக்க, எதுக்குடா பூட்டிட்டு போன என்று முறைக்க, எத்தனடா போடுறா பாரு என சினம் சூழ அவன் அனலாய் தகித்தான். ஜோஷித் தான், இன்னொரு தடவை டா போட்ட என் கையில இறங்கின கத்திய உன் தொண்ட குழியில இறக்கிடுவேன்
என்று அழுத்தத்துடன் எச்சரித்தான். எங்க இறக்கி பாருடா டால்டா என்று அவனிடம் எகிற விஹானாவோ, ஐயோ டால்ஸ், நீ ஏன் இப்ப வம்பு பண்ணிட்டு இருக்க? இவன் ஒண்ணும் செய்யல. நான் ராகேஷ் ஆபீஸ்ல நடந்ததான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருந்தேன் என்று சமன் செய்தாள். அதுக்கு எதுக்கு பூட்டிட்டு போகணும்? உற்சவி மேலும் சொரூப்பை முறைக்க சஜித்தோ, அட கடவுளே, ஒரு சேஃப்டிக்கு தான் பூட்டிட்டு போனோம், சட்டுன்னு யாரோ உள்ள வந்துடக்கூடாதுல்ல என்று எரிச்சல் பட்டான். கதவை உடைச்சிட்டு உள்ள வர முடியாதாக்கும் என பல்லை கடித்து உற்சவி முணுமுணுக்க ஸ்வரூப் அப்போதுதான் வாயை திறந்தான். கதவை உடைச்சிட்டு உள்ள வர டைம்ல அவங்களை எப்படி எதிர்க்கிறதுன்னு யோசிக்கலாம்ல என்று அவள் வாயை அடைத்திட அஷிதா தான், ஐய, ஏன் இப்படி 2 பேரும் சும்மா சும்மா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என காதை குடைந்தாள். ஸ்வரூப் உற்சவி மீதிருந்த அனல் பார்வையை மாற்றாமல் நடந்ததை ஜோஷித்திடமும் விஹானாவிடமும் கூறி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட அவர்களும் குழம்பினர். விஹானாவும் அவனை யாரென தெரியாது என்று விட, இது என்ன, நம்ம ஒரு வழியில போனா இந்த பிரச்சனை நம்மள வேற வழியில திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கு என்று ஜோஷித் எரிச்சலுற்றான். சஜித்தும் அதனை ஆமோதித்து, அதேதான், ஏற்கனவே ஊர்ல பசங்க காணாமல் போறாங்கன்ற பிரச்சனைய பத்தி விசாரிக்க சென்னைக்கு வரணும்னு பிளான் பண்ணோம். அந்த நேரத்துல பிரதீம் செஞ்ச குளறுபடினால அவங்க கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸ எடுத்து பிரச்சனை ஆச்சு. சரியா அதே நேரம் நம்ம அப்பாக்களையும் யாரோ அட்டாக் பண்ணி படுத்த படுக்கையாக்கிட்டாங்க. அவங்கள கொலை செய்ய வந்த அடியாலும் சென்னையில இருந்து வந்ததா சொன்னதும் மறுபடியும் நம்ம பிளான் படி சென்னைக்கு வந்து காணாம போன பசங்களை பத்தியும் நடந்த அட்டாக் பத்தியும் விசாரிச்சுட்டு இருந்தோம். அத முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதோ இந்த அரலூசுங்க வீட்டுக்குள்ள புகுந்து திருட வந்து ட்ராக்க மாத்திடுச்சுங்க. இடையில ராகேஷ் செத்தான். நம்ம கண்ணு முன்னாடி கலெக்டராகி சந்தோஷமா ஊற விட்டு போன நாகவல்லி காணாம போயிட்டா. அவளை தேட எல்லா ஏற்பாடு செஞ்சாலும் பதில் என்னவோ 0 தான். சரின்னு ராகேஷோட பேக்ரவுண்ட் விசாரிக்கும் போது கிடைச்ச தகவல் படி அவனோட ரைட் ஹேண்ட் ஒருத்தனை பிடிச்சு ஹோட்டல்ல சுட்டு தள்ளணும். சென்னையில எந்த தடயமும் கிடைக்காததுனால மறுபடியும் சித்தூருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மலை கிராமத்துக்கு வந்து பசங்க காணாம போறத தடுக்க நினைச்சா மறுபடியும் ஒரு அட்டாக், மறுபடியும் ட்ராக் மாறிடுச்சு. சரின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா இப்ப எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து தேடுங்கடான்னு எவனோ நம்ம கிட்டயே சேலஞ்ச் பண்ற ஃபீல் என மூச்சு விடாமல் நடந்த ஒவ்வொன்றையும் பேசி முடித்து கோபத்தில் உள்ளங்கையை இறுக்கி மூடிக்கொண்டான். மடமடவென பேசிய சஜித்தை பார்த்து அஷிதாவிற்கு மூச்சு வாங்கிட டேபிள் மீதிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவன் முன் நீட்டியவள், மூச்சு விட்டுட்டு பேசு காட்சில்லா, நீ பேசுறத கேட்டா எனக்கே தலை சுத்துது என்றவளுக்கு சற்று பாவமாக கூட இருந்தது. விஹானாதான், பேசாம போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த பிரச்சனை அனுமான் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகும் போல என கவலை கொள்ள, ஜோஷித், போலீஸ், பொலிட்டீஷியன்னு எல்லாரும் இதுல இன்வால்வ் ஆகிதான் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு எதிரா எப்படியாவது அவதேஷ வம்சத்தோட இத்தனை வருஷ சாம்ராஜ்யத்தையும் இத்தனை வருஷ ராஜ்யத்தையும் அழிக்கணும்னு ஒவ்வொருத்தனும் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறானுங்க. யாரையும் நம்பி எதையும் சொல்ல கூட முடியல. அப்படிப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுவே தொடர்ந்தா சித்தூரும் அதை சுத்தி இருக்கிற மலைகளும் கிராமங்களும் இயற்கை வளங்களும் அரசுக்கு சொந்தமாகும். ஆனா அரசுக்கு சொந்தமாக கூட விடாம இடையில இருக்கிற கார்ப்பரேட்ஸ் அடிமாட்டு விலைக்கு எல்லாத்தையும் வாங்கி ஒட்டு மொத்தமா அழிச்சிடுவாங்க. அட்லீஸ்ட் கடத்துறதுக்கான மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சா கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா எப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து வெறும் டெட் எண்டு தான் என்றான் சோர்வாக. இவற்றையெல்லாம் கேட்டு சலித்த உற்சவி, இப்ப உங்க பிரச்சனை என்ன? காணாம போனவங்களை கண்டுபிடிச்சு உங்க பதவியை யாருக்கும் கொடுக்காம தக்க வச்சுக்கணும். மக்களையும் உங்களுக்கு கீழே உங்களோட கண் பார்வையில ஆளணும், அதான என அசட்டையாக கேட்டாள். மறுநொடி அவளது கழுத்தை பிடித்தான் சொரூப் அவதேஷ். அவனது முகத்தில் ஆத்திரம் தாண்டவமாடியது. அவர்களது பணியில் என்றுமே சொந்த விருப்பு வெறுப்பை இணைத்துக் கொண்டதில்லையே. இப்போதும் துடித்துக் கொண்டு இந்த பிரச்சனையை சரி செய்ய முயல்வது தனது முன்னோர்கள் விட்டு சென்ற இயற்கையையும் மக்களையும் சுற்றியிருக்கும் பண முதலைகள் அழித்து விடுவார்களே என்ற பதற்றம்தான். பதவியும் செல்வாக்கும் தான் வேண்டுமென எண்ணி இருந்தால் இன்னும் எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்து மாளிகையில் சொகுசாக வாழ்ந்திருக்க இயலும். இப்போதும் தங்களுக்கென ஒரு வியாபாரத்தை உருவாக்கி அதில் உழைத்தே முன்னேறி கொண்டிருக்கின்றனர் ஆடவர்கள். அப்பேற்பட்ட தங்களது குடும்ப நடைமுறைகளை பற்றி இந்த திருட்டு பெண்ணிற்கு சொன்னால் கூட புரியாதுதானே. புரிய வைக்கவும் அவன் விரும்பவில்லை. விடுடா
என அவனது முறுக்கேறிய புஜங்களை அடித்து அவனிடமிருந்து விடுபட முயன்ற உற்சவி மூச்சுக்காக போராடும் போதுதான் ஸ்வரூப் கையை எடுத்தான். அதில் அவள் லொக்கு லொக்கு என இருமி, "என்ன கொல்ல பாக்குறியடா டைனோசர்" என்று அப்போதும் அவனிடம் சண்டைக்கே சென்றாள். திடீரென ஏற்பட்ட நிகழ்வில் பெண்கள் இருவரும் அரண்டு உற்சவியை ஆசுவாசமாக்க ஜோஷித்தும் சஜித்தும் அவளுக்கு இது தேவைதான் என்பது போல அசட்டையாக பார்த்திருந்தனர். விஹானா வேகமாக சொரூப்பை திட்டவர அவன் பார்த்த பார்வையில் தனது கழுத்தை மறைத்துக் கொண்டு, "பொறுமை கடலினும் பெரிது" என்று தத்துவம் கூறி சமத்தாக ஓரமாக நின்று கொண்டாள். அவளது பாவனையில் ஜோஷித்திற்கு அவனை மீறி மென்முறுவல் பூத்தது. அத்தியாயம் 24. ஸ்வரூப்பும் உற்சவியும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டிருக்கும் போதே சஜித்திற்கு நாகவல்லி பற்றிய தகவல் ஒன்று கிடைத்திட, "கைஸ், நாகாவோட மொபைல் போன் கிடைச்சிருக்கு, அதுவும் சித்தூருக்குள்ள" என்றதும் ஸ்வரூப், "வாட்? அவ ஏன் வேலையை விட்டுட்டு இங்க வரணும்? அவ மொபைல் கிடைச்ச இடத்த பார்க்கலாம், மேபி அங்க இருந்து கடத்தி இருக்கலாம்" என்றான் யோசனையாக. "ஜோஷித், அவ கடைசியா ஹேண்டில் பண்ணின கேஸ் என்னன்னு தெரிஞ்சுதா?" என தமையனை பார்க்க அவன் எப்போது போல பார்வையை அவன் புறம் திருப்பாமல், "குறிப்பிட்டு சொல்ற அளவு கேஸ் எதுவும் பெருசு இல்ல. மிரட்டல் கால்ஸ் சந்தேகத்துக்கு உட்படுற மாதிரி அவளோட கேஸ்ல எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் கடத்தப்பட்டான்னு கூட தெரியல" என பெருமூச்சு விட்டான். சஜித் தான் ஆதரவாக, "ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பா கிடைக்கும் ஸ்வரா" என்றதும், "க்ளூ கண்டிப்பா நம்மள சுத்திதான் இருக்கும், அத நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் இதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியும்" என்ற ஸ்வரூப் நடந்து முடிந்த அனைத்தையும் மீண்டும் ரீவைண்ட் செய்து பார்த்தான். 3 ஆடவர்களின் குழப்ப முகத்தையும் கண்ட விஹானாவிற்கும் அஷிதாவிற்கும் உதவி செய்யத்தான் மனம் உந்தியது. ஆனால் திருட்டுத்தனமாய் யோசித்தே பழக்கப்பட்ட மூளையை திடீரென இன்வெஸ்டிகேஷனில் இறங்க சொன்னால் அதுவும் என்னதான் செய்யும்? அஷிதா தான், "உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என் அடி மனசு பிராண்டுது. ஆனா திடீர்னு போலீஸ் மாதிரி யோசிக்க சொன்னா நீ என்ன செய்வ?" என உதட்டை பிதுக்கி சஜித்தின் குழப்ப முகத்தை கனிவாய் மாற்றினாள். விஹானாவோ, "நானும் ராகேஷ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே ஜோஷ் கிட்ட சொல்லிட்டேன், அதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்குமான்னு பாத்துக்கோங்க" என்றவள், "மறுபடியும் கூட சொல்றேன், அவன்கிட்ட 5 வருஷமா பிஏவா வேலை பார்த்தேன். பேருக்கு மட்டும்தான் நான் பிஏ, மத்தபடி என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டான். திடீர்னு ஏதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லுவான், கிளைண்ட் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லுவான். அவனோட மெயின் பிசினஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான். அதுல நிறைய களவாணித்தனம் பண்ணியிருக்கான். அவன் சொன்னபடி நானும் ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா அதுல எனக்கு எதுவும் பெருசா ஞாபகம் கூட இல்ல" என்றாள் பரிதாபமாக. ஸ்வரூப் அவளை ஆராய்ந்தபடி, 5 வருஷத்துல ஒரு தடவை கூட நீ அவன்கிட்ட எதிர்த்து பேசினதோ காரணம் கேட்டதோ இல்லையா என கூர் பார்வையுடன் கேட்டதில், "ஏன் கேட்டதில்ல, என் வாயெல்லாம் சும்மா இருக்குமா? அதெல்லாம் நிறைய தடவை இடக்கா பேசியிருக்கேன்" என்றால் துடுக்காக. "அவன் பதில் சொல்லிருக்கானா?" ஜோஷித் புருவம் நெறித்து கேட்டதில், "ஓ, சொல்லிருக்கானே, சப்புன்னு ஒண்ணு கொடுப்பான்" என கன்னத்தில் கை வைத்தவள், "அதோட என் வாய்க்கு பூட்டு போட்டுக்கிட்டு கிளம்பிடுவேன். நமக்கு எதுக்கு ஊர்வம்புன்னு இனிமே அடி வாங்க கூடாதுன்னு சபதம் எடுத்துக்கிட்டாலும் என் வாய் அந்த சபதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாது ஜோஷ். அதனால ஒரு கன்னத்துல அரைஞ்சா அடுத்த தடவை மறு கன்னத்தையும் காட்டுறேன்னு நானே வாலண்டரியா பஞ்ச் வாங்கிப்பேன்" என்றவளோ நமட்டு நகையுடன் கூறிட, அடுத்த கேள்வி கேட்க வந்த ஜோஷித் திகைத்து அவளையே பார்த்தான். உற்சவியும் அஷிதாவும் அதே திகைப்புடன் நிற்க, "அடிச்சா நீயும் திருப்பி அடிக்க வேண்டியது தானே" என கோபமாக கேட்டாள் உற்சவி. விஹானாவோ, "நீ என்ன ப்ரூஸ்லின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் பாடி பில்டர் மாதிரி இருப்பான். அவனை அடிச்சு என் கைய உடைச்சுக்க எனக்கு என்ன பைத்தியமா? நான் ஜென் நிலைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது" என்றவளின் முகத்தில் அசட்டு புன்னகை மட்டும் மாறவில்லை. அப்புன்னகைக்கு பின்னால் பல வேதனைகள் இருக்கலாம், அதெல்லாம் மறத்தும் போயிருக்கலாம். சஜித்தும் அவளை பாவமாக பார்த்திருக்க ஸ்வரூப் தான் தொண்டையை கனைத்து கொண்டு, "அப்படி அடி வாங்கிட்டு அவன்கிட்ட ஏன் வேலை பார்த்த, அதுவும் MBA படிச்சுட்டு" என்றதும் அஷிதா, "MBAவா? அடி விகா, நீ அவ்வளோ பெரிய படிப்ஸா?" என விழிவிரித்து கேட்டாள். "படிப்பு சோறு போடுமா என்ன? அட போ டார்லிங், என் அப்பா இருக்காரே ராகேஷோட ரைட் ஹேண்ட், அவன் சாக சொன்னா கூட கிணத்துல குதிச்சு செத்துருவாரு. எங்க அம்மா ஒரு நாள் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கிடந்தப்ப கூட மனுஷன் அந்த ராகேஷ் டாக் கூப்பிட்டுச்சுன்னு ஓடியே போயிட்டாரு.
பலமா அடிபட்டதுல என் அம்மா கொஞ்ச நாள்ல உடம்பு சரியில்லாம இருந்து செத்தே போயிட்டாங்க. சரி, இதோடவாவது அவரோட கிறுக்குத்தனம் நிற்கும்னு பார்த்தா என் தம்பியையும் ராகேஷோட கூட்டாளியா மாத்த பிளான் போட அவர் கூட சண்டை போட்டுட்டு என் தம்பிய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தலைவலியே ஆரம்பிச்சது. என்ன பெத்த பைத்தியம் ராகேஷ் செஞ்ச பெரிய தப்பு ஒண்ண மறைக்கிறதுக்காக போலீஸ் கிட்ட ஆஜராகி அவரை என்கவுண்டர் பண்ணவும் அவரே ஒத்துக்கிட்டு அவனுக்கு பதிலா இவரு உயிர் தியாகம் பண்ணிட்டாரு. சரி, எங்கேயோ போய் செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, போறதுக்கு முன்னாடி இனிமே என் இடத்துல என் பொண்ணு இருப்பான்னு ஒரு பெரிய இடிய தூக்கி என் தலையில போட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா? நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் என குடும்ப வரலாறை கதை போல கூறியவளை கண்டு அங்கிருந்த அனைவருக்கும் மனதில் பாரம் ஏறியது. கூடவே அவளது தகப்பனின் மீது கொலைவெறியே எழுந்தது ஜோஷித்திற்கு. அதான் உன் அப்பனே போய் சேர்ந்துட்டானே, அப்புறமும் ஏன் அங்க இருந்த? எப்படியாவது வெளியில வந்திருக்க வேண்டியது தானே என கேட்டவனுக்கு ஆற்றாமை தாளவில்லை. வந்திருக்கலாம், வந்து என்ன செய்ய? என்னதான் அடிச்சாலும் என் அப்பா மேல இருக்கிற மதிப்புனால எனக்கு பணத்துல குறை இல்லாம பாத்துக்குவான் என்றதும் அவனுக்கு சுளீரென கோபம் வந்தது. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா என பல்லை கடிக்க, செய்வேன் என பட்டென பதில் அளித்தவள், என் தம்பிக்கு பிளட் கேன்சர், ராகேஷ் தான் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எல்லா செலவும் பாத்துக்கிறான். இப்ப அவன் போனதை நினைச்சு சந்தோஷப்படவா இல்ல என் வேலை போயிடுச்சுன்னு வருத்தப்படவான்னு தெரியல என்றால் உர்ரென. அதில் மேலும் அதிர்ந்தவர்கள் பதில் கூற தெரியாமல் நிற்க அஷிதா பதறி, என்னடால் சொல்ற? இப்ப தம்பி எங்க இருக்கான் என விசாரித்தாள். ஸ்வரூப் தான் ஏதோ யோசனையுடன், எனக்கு ஏதோ நெருடலா இருக்கே விகானா, எல்லா திருட்டுத்தனமும் செய்யற அந்த ராகேஷ் ஏன் உன் தம்பிக்கு இவ்ளோ செய்யணும்? பணம் செலவு செய்ய இந்த மாதிரி ஆட்கள் ரொம்பவே யோசிப்பாங்க என்றான் பளிச்சென. உற்சவியும் வேகமாக, எனக்கும் இதே டவுட் தான் ஸ்வரூப். நான் பார்த்தது வர அந்த ராகேஷ் பக்கா சுயநலவாதி. வேலை முடியற வர ஒத்த பைசா கூட தரமாட்டான். அப்படி இருக்கிறவனுக்கு அவனுக்காக யார் சேர்த்தாலும் கவலையோ கடமையோ இருக்காதுதான என கேள்வியாய் வினவ, அவளை மெச்சுதலாய் பார்த்தவன், எக்ஸாக்ட்லி என இத்தனை நேரம் நிகழ்ந்த வாக்குவாதங்களை மறந்து ஆமோதிக்க, விகானா எதுக்கா இருந்தா என்ன, இத ஆராய்ச்சி செய்ய எல்லாம் எனக்கு தோணல என தோளை குலுக்கினாள். அஷிதா தான், சரி, இனிமே அவன் இல்லனா என்ன டால்ஸ், நம்ம பிக் பாக்கெட் அடிச்சு தம்பிய சரி பண்ணிடலாம் என்று யோசனை கொடுக்க சஜித் அவளை முறைத்தான். உன் பிக் பாக்கெட் புத்தி உன்னை விட்டு போகுதா பாரு என்று கடிந்து கொள்ள, பின் மீண்டும் துப்பு துளக்கும் பொருட்டு 6 பேருமே கிளம்பினர். ஜோஷித்திற்கு அதற்கு மேலும் ஓய்வெடுக்க மனம் வரவில்லை. ஏனோ அவளது குறும்பின் பின் இருக்கும் வலிதனை அறிந்த பின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தள்ளாடியது. உற்சவியும் அவளது நிலை புரியாமல் கோபம் கொண்டதற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு வேண்ட, ஏ டார்லிங், நீ சீரியஸா பேசுற அளவெல்லாம் அவ்வளோ சீன் இல்ல, இன்னொரு தடவை எங்களை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத பிளீஸ் என கண்ணை சுருக்கி கெஞ்சலாக கேட்டாள். பெருமூச்சு விட்ட உற்சவி, உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பெரிய இம்சியாதான் இருக்கு, இருந்தாலும் இனி நம்ம ஒன்னாவே இருக்கலாம் என தலை சரித்து குறும்புடன் கூறியவளுக்கு இவர்களுக்காகவாவது தங்களை கொலை செய்ய நினைப்பவனையும் இப்பிரச்சனைகளை களையும் வேகமும் அதிகரித்தது. அதனால் முழு மனதுடன் ஆடவர்களுக்கு உதவி புரிய முன்வந்தாள். 6 பேரும் இப்போது ஒரே காரிலேயே பயணித்ததில் அஷிதா, என்னடா 3 பேரும் ராசி ஆகிட்டீங்களா, ஒரே கார்ல வர்றீங்க என கலாய்க்க, உற்சவியும் அதனை கண்டு கொண்டு, பெட்ரோல் செலவு அதிகமாகி இருக்கோண்டால்ஸ் என்றால் நக்கலாக. அதற்கு ஆடவர்கள் பதில் கூறாமல் அமைதி காக்க, ஸ்வரூப் தான், மூடிட்டு வர்றியா என முறைத்தான். அனைவரும் நாகவல்லியின் அலைபேசி கிடைத்த இடத்திற்கு வந்துவிட, அதுவோ மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கும் பஜார் போன்று இருந்தது. இவர்களை பார்த்ததும் ஒருவன் ஓடி வந்து அலைபேசியை நீட்டிவிட்டு, இந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி 4 நாள் ஆகுது சார் என்றிட, இதுல கடைசியா அவ எங்கெங்க போனான்ற லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க என்று உத்தரவிட்டான் சொரூப். ஷியோர் சார், நீங்க வர்றதுக்காக தான் வெயிட்டிங். போன் லாக்ல இருக்கு, சீக்கிரமே போன்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்றேன் என்று அவன் கிளம்பிவிட, ஜோஷித், இங்க இவ்ளோ கிரௌட்ல அவளை எப்படி கடத்திருக்க முடியும் என குழப்பத்துடன் கேட்டான். ஸ்வரூப், இங்க இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியாச்சா என சஜித்தை பார்க்க, எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு சொரா, 4 நாளைக்கு முன்னாடி வர பார்த்தாச்சு,
ஆனா அதுல நாகவல்லி இங்க வந்ததுக்கான அறிகுறியே இல்ல என்றான். விஹானாதான், ஒருவேளை போனை மட்டும் யாராவது திருடிட்டு வந்திருப்பாங்களோ என கேள்வியாக கேட்க, அஷிதாவோ, அப்படி திருடினா கூட அத காசா மாத்த தானடி ட்ரை பண்ணுவாங்க, ஏன் ஒரு மூலையில போட்டுட்டு போகணும் என்றால் அறிவாளியாக. அது கரெக்ட் தான் என விஹானா ஒப்புக்கொள்ள, உற்சவி இதழ் கடித்து சிந்தித்து விட்டு, 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்த்தாச்சா சஜித்? ஐ மீன் 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தாச்சா என கேட்க, அவன் மறுப்பாக தலையாட்டினான். அப்ப அதுல செக் பண்ண சொல்லு. ஒருவேளை அந்த பொண்ணை கடத்தும் போது போன் இங்க மிஸ் ஆகி இருக்கலாம். சார்ஜ் போடாம இருந்து 4 நாளைக்கு முன்னாடி கூட சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கலாம்ல என்றதும், ஸ்வரூப், வேலிட் பாயிண்ட் விஷா. ஆனா சரியா அவ காணாம போயிட்டான்னு சொல்ற நாளைக்கு முந்தின நாள் நான் அவ கூட அவளோட நம்பர்ல பேசினேனே, அப்புறம் எப்படி 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே போன் இங்க இருக்கும் சொல்லு என்றான் தலையை சாய்த்து. எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டா எப்படி என்னும் போதே ஸ்வரூப்பிற்கு அலைபேசி அழைப்பு வர, அதில் கூறப்பட்ட செய்தியில் இன்னும் குழம்பியது அக்கூட்டம். இந்த போன்ல எந்த டேட்டாவும் இல்லையாம், எல்லாமே டெலீட் ஆகி இருக்குன்னு சொல்றாங்க என நொந்து போன ஸ்வரூப் ஏதோ தோன்ற அவசரமாக காரினுள் சென்று மடிக்கணினியை ஆன் செய்தான். மீண்டும் ஆடவர்கள் கடத்தப்பட்ட வீடியோக்களை பார்த்தவனின் விழியில் சிறு மின்னல் வெட்டியது. அவனையும் மடிக்கணினியையும் மாறி மாறி பார்த்த உற்சவி, இப்ப ஏன் கண்ணுல லைட் விடுற என கிண்டலாக கேட்க, லேப்டாப்பை அவளிடம் கொடுத்தவன், இந்த அத்தனை வீடியோவிலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு, என்னன்னு சொல்லு பார்க்கலாம் என்றான் ஆராயும் பார்வையுடன். ஒற்றுமையா என விழித்து ஐவரும் மடிக்கணினியை பார்க்க, அஷிதா சலித்தபடி, என்ன ஒற்றுமை, எல்லாரும் மளிகை சாமான் தான் வாங்குறானுங்க என்று சாவகாசமாக கூறிட, உற்சவி அவளை தட்டி கொடுத்து, எஸ் அதுதான் ஒற்றுமை என்று சொரூப்பை பார்த்தாள். ஜோஷித்தும் சஜித்தும் தான் அதனை ஆமோதித்து, எல்லாருமே நம்ம அண்ணாச்சி கடையில தான் திங்ஸ் வாங்குறானுங்க, அப்பா அவரை பிடிச்சா ஒரு ஐடியா கிடைக்கலாம் என்றனர். வெயிட் வெயிட், அது மட்டும் ஒற்றுமை இல்ல, அந்த ஃபுட்டேஜோட டைமிங்க பாருங்க, முதல் நாள் அங்க பொருள் வாங்குறவங்க அடுத்த நாள் கடத்தப்படுறாங்க என்றிட, அப்போதுதான் அனைவரும் அதனை கவனித்தனர். உற்சவி வெகு தீவிரத்துடன், ஆனாலும் இது வெறும் கெஸ் தான் டைனோசர், ஒண்ணு பண்ணலாம், நீ போய் இன்னைக்கு அந்த கடையில திங்ஸ் வாங்கு, நாளைக்கு காணாம போறியான்னு பாக்கலாம் என்று அனைத்து பல்லையும் காட்டிட, அவளை மேலும் கீழுமாக பார்த்தவன், குட் ஐடியா, வா சேர்ந்தே போய் வாங்கலாம் என அவளை தரதரவென இழுத்து செல்ல, அவளோ ஸ்தம்பித்து பின் அவனுடன் செல்லாமல் முரண்டு பிடித்தாள். எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.